ஹவு டு கெட் ஈஸி பெயில், இதுதான் கான்செப்ட். இப்போ நான் பார்க்க போகிறது பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ். பெயிலபிள் அஃபென்ஸை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை, ஏன்னா இட்ஸ் அ ரைட் டு கெட் பெயில். நான் பெயிலபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 437 ஆஃப் சிஆர்பிசி. நம்ம பெயில்னு எடுத்தாலே நினைவுக்கு உடனே வர ஒரு லேட்டஸ்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஹர்னேஷ்குமார் கேஸ் தான். பெயில் கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக்ஷனை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது, ஆர்டிகிள் 21 பேசுறது, 14 பேசுறது, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பேசுறது, இதெல்லாம் பெயில் கான்செப்டில் வேலைக்கே ஆகாது. காரணம் என்னக்கா, கிராண்டிங் பெயில் இஸ் எ பியூர்லி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கன்சர்ன் கோர்ட். ஓகேங்களா? அப்போது கேஸ் டு கேஸ் உங்களோட கேஸ் இன் ஹேண்ட்ஸ் அதுக்கு ஏற்றது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்றது மாதிரி எப்படி ஆர்கியூ பண்ணி எந்த கேஸை எப்படி ஆர்கியூ பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும் முதல்ல அப்படின்றத இப்போ கான்செப்ட் நான் பார்க்க போகிறோம். மொத்தமாக நான் டோட்டலாக வந்து 6 + இதில் மொத்தம் டோட்டலாக 13 பாயிண்ட்ஸ் இதில் வச்சுருக்கேன். முதல் பாயிண்ட்ஸு நீங்கள் பார்த்த உடனே கோர்ட்டில் எடுத்த உடனே உங்களுக்கு எஃப்ஐஆர் தான். நீங்கள் எடுத்தோன்னா ஐ எம் ஃபார் தி பெட்டிஷனர் சொல்லுவீங்க. ரெண்டாவது அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன், என்னென்ன செக்ஷன் சொல்லுவீங்க. அப்புறம் மொத்தம் டோட்டலாக அக்கார்டிங் டு தி ப்ராசிக்யூஷன் அந்த கண்டென்ட் ஆஃப் தி எஃப்ஐஆர் இருக்கு இல்லைங்களா, அதை ரொம்ப கிரிப்ஸாக எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் சொல்லிடணும். அதன் பிறகு நீங்கள் என்ன போகணுன்னாக்கா, கிரேவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் என்னவா இருந்தாலும் உங்கள் கிளைண்டினுடைய ரோல் என்ன, அதை அப்படியே தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் புட் பண்ணுறது, ஆர்கியூ பண்ணுறது ஃபோக்கஸிங் அப்படின்னா உங்களுடைய ரோலு எந்த விதமான மென்சீரியாவும் இல்லை நான் எதிர்பாராதமாக திடீர்னு மாட்டிக்கிட்டேன் அப்படின்றது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் நம்பர் 1 நேச்சர் அண்ட் கிரேவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். கிரேவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் என்னவா இருந்தாலும் உங்களுடைய கிளைண்ட்டுடைய ரோல் மினிமைஸ் பண்ணி அது சட்டத்துக்கு அந்த அளவுக்கு இல்லை, இவர் தெரியாமல் ஏதாவது ஒரு வகையில் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது டேம்பரிங்கிறது நம்பர் 2. டேம்பரிங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர் கேஸ் அதெல்லாம் கூட விட்டுடுங்க. இப்போ சீட்டிங் கேஸ் வருது, இப்போ நிறைய லேண்ட் கிராப்பிங் கேஸ் எவ்வளோ இருக்கு இல்லையா, அந்த லேண்ட் கிராப்பிங் கேஸில் நீங்கள் ஒரு அக்யூஸ்ட் ஆகிடுறீங்க. அப்போ நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னாக்கா, மெயினாக ஃபோக்கஸிங் வந்து டேம்பரிங் தான். யூ ஹேவ் டு ஆர்கியூ இன் சச் எ வே. எப்படின்னா, ஒரு ரிஜிஸ்ட்ரார் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஒரு ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்க அப்படின்றது அலிகேஷன் வச்சுங்க. என்ன ஆர்கியூ பண்ணணுன்னாக்கா, பாருங்கள், நான் ஒரு ஆர்டினரி ஆள், என் மேலே இந்த அலிகேஷனு ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் த மெயின் அலிகேஷன் அகேன்ஸ்ட் மீ. இப்போ அந்த ரெக்கார்டை நான் டேம்பர் பண்ண முடியுமா? டேம்பர் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹாவ் நோ ஆக்சஸ் வித் தி ரெக்கார்ட்ஸ். நான் ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸரோ இல்லைனாக்கா அந்த ஆக்சஸ், அந்த ரெக்கார்ட்ஸை நான் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸராக இருந்தால், அதில் அக்யூஸ்டாக இருந்தாக்கா எனக்கு ஆக்சஸ் இருக்கும். அப்போ டேம்பரிங் பாசிபிலிட்டிஸ். ஆனால் நான் அந்த மாதிரி ஆஃபீஸர்லாம் இல்லை, நான் அவுட் சைடர். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆக்சஸிங் தி ரெக்கார்ட்ஸ். டேம்பரிங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற லைனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணணும். நம்பர் 1. தென் நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸிங் தி விட்னஸ். அடுத்தது பார்ப்பாங்க, நீங்கள் வெளியே விட்டால் நீங்கள் யாராவது விட்னஸ், மெயின் விட்னஸை த்ரெட்டன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, மெயின் விட்னஸ் யார், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவன் பெரிய ஆளாக இருப்பான், நீங்கள் அவனோட சின்ன ஆளாக இருக்கலாம், இல்லை அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஆளாக இருக்கலாம், நீ அவன் கிட்டோட நெருங்க முடியாத ஒரு ஆளாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நான் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் எனக்கு மணி பவர் கிடையாது, எனக்கு பொலிட்டிக்கல் பவர் கிடையாது, எனக்கு ரவுடிசம் நான் கிடையாது அப்படின்றது மாதிரி சொல்லி நான் எந்த சூழ்நிலையிலையும் விட்னஸை த்ரெட்டன் பண்ணுறதோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்றுறதோ அந்த மாதிரி வாய்ப்பே எனக்கு கிடையாதுன்றது மாதிரி நீங்கள் ஆர்கியூ பண்ணிக்கணும். ஆல்ரைட். 4th ஒன், ஸ்டேஜ் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, பெயில் இஸ் டிஸ்மிஸ்ட் பிகாஸ் இட்ஸ் எ ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ன்றது பெயில் ஆர்டரில் ரிஜெக்ஷனில் மெயினாக பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் ஜட்ஜிக்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, ப்ரைம் ஸ்டேஜ், அதாவது இப்போ தான் ஸ்டார்டிங்கே பண்ணுறாங்க, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் என்னுடைய ரோல் என்ன, இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் உங்களை அரெஸ்ட் பண்ணி, அதாவது ஒரு விட்னஸை இல்லை உங்களுடைய அக்யூஸ்டை, உங்களுடைய கிளைண்ட்டை போலீஸ்காரவங்க அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே 161 ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. அப்போது எந்த ஸ்டேஜாக இருந்தால் இன்வெஸ்டிகேஷன் தான் உங்களுக்கு, உங்கள் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு, 161 ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டாங்க, நீங்கள் ஃபுல்லாக எல்லா பார்ட்டியும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நாலேஜுமே கம்ப்ளீட்டாக சொல்லிட்டீங்க. தேர்ஃபோர் உங்கள் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஓவர். என்னை எதுக்கு அன்னெசரியாக ஜெயிலில் வைக்கணும்?
ஜெயிலில் இன்னைக்கு வைக்கணும் நாளைக்கும் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன பர்பஸ்ஸு, எதுக்காக வைக்கணுன்றது மாதிரி நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக வைக்கிறதுனால இப்போது ஆர்டிகல் 21 பாதிக்குது. அது மட்டும் இல்லை, வேஸ்ட்டாக கவர்மெண்ட் செலவு, எக்ஸ்பென்ஸு இந்த மாதிரிலாம் கூட ஒரு சைடில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்க்க போனால், ஆஸ் ஃபார் அஸ் மை கிளைண்ட் இஸ் கன்சர்ன், தோ தி ஸ்டேஜ் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் இஸ் அட் தி இனிஷியல் ஸ்டேஜ், மை பார்ட் இஸ் ஓவர், மை இன்வெஸ்டிகேஷன் பார்ட் இஸ் ஓவர், அந்த மாதிரி நீங்கள் ஆர்கியூ பண்ணால் கூட ஜட்ஜி வந்து அதில் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது ஆன்டிசிடென்ட். இது ரொம்ப முக்கியம் பார்ப்பாங்க. ஒவ்வொரு பெயில்லையும் இவன் எத்தனை முறை ஏற்கனவே ப்ரீவியஸாக எத்தனை கேஸ் இருக்குது, என்ன நேச்சர் ஆஃப் கேஸு, இவன் இதே எத்தனை முறை பண்ணியிருக்கானா, ஒரு கேஸ் தானா 2 கேஸ் தானா அப்படின்னு நீ பார்க்கணும். இதுதான் முதல் டைமு. இது நோ ப்ரீவியஸ் கேஸ் அப்படின்னு இருந்ததுனாக்கா ஆர்குமெண்ட் பண்ணுற டைமில் நோ ப்ரீவியஸ் கேஸ் அப்படின்னு நீ கண்டிப்பாக சொல்லணும். எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, உங்கள் எந்த கேஸில் அப்பியர் ஆனாலும் சரி தான், நோ ப்ரீவியஸ் கேஸ்ன்னு இருந்ததுனாக்கா டோன்ட் மிஸ் திஸ் வேர்ட் அண்ட் த ஃபேக்ட் டு ஸ்டேட் இன் தி ஆர்குமெண்ட். ஓகேங்களா? ஆன்டிசிடென்ட். தென் ரிப்பீட்டிங் தி அஃபென்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். ஆன்டிசிடென்ட்னாக்கா பழைய கதை. ரிப்பீட்டிங் தி அஃபென்ஸ்னால் நீங்கள் பெயிலில் விட்ட பிறகு மறுபடியும் இதே தப்பு பண்ணுவீங்களா? இந்த சென்டென்ஸ் வந்து ரீசன் ஆஃப் அரெஸ்ட்டில் எழுதுவாங்க. போலீஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரீசன் ஆஃப் அரெஸ்ட்டில் எழுதுவாங்க. ஏன்னா இவனை வெளியே விட்டால் மறுபடியும் இந்த தவறை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க ரொட்டீனாக. நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணால், நான் வெளியே வந்தாக்கா இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் பண்ண முடியாது, நான் அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் பர்சன் இல்லை அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறது அடுத்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்து 7, தி ரிஸ்க் ஆஃப் ஃப்ளீயிங். அப்படின்னா நீங்கள் உங்களை விட்ட உடனே அதுக்கப்புறம் தலைமறையாடுவீங்க, நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு வர மாட்டீங்க, உங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். அந்த மாதிரி ஜட்ஜி திங்க் பண்ணலாம். அதுக்கு சஃபிஷியன்ட் ஷூரிட்டி நான் கொடுக்குறேன், இல்லை யூ டு ஆர்கியூ இன் சச் எ வே, வெளியே விட்டால் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்றது மாதிரி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். என்னன்னாக்கா, நீங்கள் விட்டாக்கா நான் ஓடிட மாட்டேன், நான் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருப்பேன், நீங்கள் சொன்ன கண்டிஷன்லாம் அபைட் பண்ணுவேன், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றது மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறது இன்னொரு விதம். அடுத்தது ஹெல்த் இஷ்யூஸ். சில பேர் க்ரானிக் பேஷண்ட்டாக இருப்பான். உதாரணமாக புற்றுநோய், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும் இல்லைங்களா, கண்டினியூஸாக இருக்கும், தீராத வியாதிகள்லாம் சிலது இருக்கும். இல்லை வீரியமிக்க சில டிசீஸ் இருக்கும், அது ஸ்பெஷல் கன்சல்டேஷன், ஒரு ஸ்பெஷலாக மெடிக்கல் செக்கப்புக்கு போயிட்டுருப்பாங்க. ரொட்டீனாக ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட்டை மாற்றினா கண்டிப்பாக ஹெல்த்து பாதிக்கும் அப்படின்றது மாதிரி நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதா இருந்தாக்கா, இட் ஷால் பி சப்ஸ்டாண்டட் பை தி மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அது இருந்தால் கன்வின்ஸ் ஆவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்ட் வந்து வயசானவங்களாக இருப்பாங்க, இந்த மாதிரி முடியல வயசானவங்க அப்படின்றத கூட காமிக்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமானது. இது ஹெல்த் இஷ்யூஸ். அடுத்து 9th, கோஆப்ரேட்டிங் தி இன்வெஸ்டிகேஷன். வெளியிட்ட பிறகு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது ஜட்ஜிக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லைங்க கூப்பிடும் போதெல்லாம் நான் வருவேன், நீங்கள் வேணால் டெய்லி காலையில் வரும்போது சாயந்தரம் கூட கையெழுத்து போட்டுக்கிறேன், அவங்க கூப்பிடும் போதெல்லாம் நான் கண்டிப்பாக போவேன், கரெக்டாக பதில் சொல்லுவேன் அப்படின்றது மாதிரி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை கோர்ட் நம்புறது மாதிரி ஆர்கியூ பண்ணுறது இன்னொரு விதம். ஓகேங்களா? அடுத்தது 10th one, கம்யூனிட்டி டைஸ் ஆஃப் ஃபேமிலி. உங்களுடைய இப்போ சில பேர் வந்து எதிர்பாராதமாக மாட்டியிருப்பாங்க, நல்ல ஃபேமிலியில் இருப்பாங்க, நல்ல படித்தவனாக இருப்பான், தெரியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாட்டியிருப்பான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில், ஐயா இந்த மாதிரி நான் ஃபேமிலி, நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கிறேன், சொசைட்டியில் எங்கள் ஃபேமிலிக்கு நல்ல பேர், எனக்கு நல்ல பேர் அப்படின்றது மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸு இல்லை ஏதாவது இருந்தால் கூட அதை கொடுத்து நீங்கள் அதை ஆர்கியூ பண்ணால் கூட அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது ஜாப் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் கவர்மெண்ட்டில் பர்மனெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய ஸ்டேஜ் இருந்ததுனாக்கா உங்களுடைய ஜாப் அந்த ஸ்டேட்டஸை சொல்லி கூட அதை ஒன் ஆஃப் தி பாயிண்ட்டாக வச்சா கூட தட் ஷால் பி கன்சிடர்ட் வைல் கிராண்டிங் தி பெயில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th, சேஃப் அண்ட் ஃபேர்னஸ். எல்லாம் ஆர்கியூ பண்ணால் கூட ஜட்ஜி மைண்டில் என்ன இருக்குன்னா, இந்த அக்யூஸ்டை பெயிலில் விட்டாக்கா ஃபேராக இருக்குமா, இந்த அக்யூஸ்டை வெளியே விட்டாக்கா அது இன்வெஸ்டிகேஷன் மற்ற இதெல்லாம் பாதிக்காமல் சேஃபாக இருக்குமா, இது எப்பயுமே ஜட்ஜி மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் ஆர்கியூ பண்ணும்போது யூ ஹவ் டு கன்வின்ஸ் த ஜட்ஜ் இன் சச் எ வே, இதை இவனை விட்டாக்கா சேஃபாக இருக்கும், அதுதான் ஃபேர்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்றது மாதிரி
கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு ஏரியா. இது 12th. லாஸ்ட்டு அரெஸ்ட்டு, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன அரேஷ்குமார் கேஸ், செக்ஷன் 41 and 41 கேபிட்டல் ஏ, அதில் நோட்டீஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னு. அதில் கொடுக்கலனாக்கா பெயில், ஆட்டோமேட்டிக்காக பெயில் விட்டுருவாங்க. அதோட முக்கியமானது என்னென்னா, இன்னொரு மேட்ரு, அரெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரெஸ்ட்டு சப்போஸ் இல்லீகலாக இருக்குதுன்னு வச்சுங்க, இல்லீகல் அரெஸ்ட்னாக்கா ரிமாண்டே பண்ண முடியாது. ஸோ நோ ரிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நீங்கள் பெயில்ன்றதே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாட்லேயே அவங்க விட்டுருவாங்க. இது அதனால் வந்து என்னன்னா, அரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேச்சர் ஆஃப் அரெஸ்ட் எங்கே எப்படி லீகல் பண்ணால், லீகலாக அரெஸ்ட் இருக்குதா இல்லீகல் அரெஸ்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை கன்வின்ஸ் பண்ணிங்கனாக்கா ஸ்பாட் பெயில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஆர்கியூ பண்ணுறதுல பெயில் மேட்டரில் ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. சில நேரத்தில் கிரேவிட்டி ஆஃப் த அஃபென்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும், சில பேர் டேம்பரிங்கை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும், சில விஷயத்தில் வந்து இந்த கம்யூனிட்டி டைப், இந்த மாதிரி இதில் 13 பாயிண்டில் எந்த கேஸில் எது முன்னுக்கு வைக்கணும், எது பின்னுக்கு வைக்கணும், எது லாஸ்ட்டில் வைக்கணும்னு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மைண்டை வச்சு நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்கனாக்கா மேக்ஸிமம் உங்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.